இன்ஸ்டாகிராமில் இருக்க மில்லியன் ஃபாலோவர்ஸில் பீக்கில் இருக்கான். பயங்கரமான ஒரு ஃபேஸு. நீங்கள் அவனுக்கு நிற்க வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணி தம்பிக்கு நடிப்பை ஆக்ஷன்னிங்கன்னா ஓடுறோம் 5 நிமிஷத்தில். எப்போ ஆக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸோட சேர்றாங்கன்னா அவங்க படம் ஓடணுன்றதுனால. ஆனால் அவ்வளோத்தையும் பண்ணியும் நீ உள்ளே வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னா இன்னும் உங்கள் அப்பாவுக்கு கால் இருக்கக்கூடாது, இல்லை உங்கள் அம்மாவுக்கு 2 கண் அவிஞ்சு போயிருக்கணும். இப்போ வந்து நிறைய சேனல்ஸ் வந்து அதை மட்டும்தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட்டில் கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதுல எப்படி இந்த ஷோவை சூப்பராகலாம் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எவனை அழ வைக்கலாம். இதுக்கு மேலே நான் ரியாலிட்டி ஷோக்குள்ளே போகணுன்னா நானே எங்கள் அப்பா காலை வெட்டணும், நானே எங்கள் அம்மா கையை வெட்டணும். அப்போ தான் நான் சொல்ல முடியும் எங்கள் அப்பாவுக்கு கால் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கை இல்லை. வாய்ப்பு அப்போ தான் எனக்கு வரும். இப்போ நீங்கள் கணக்கான காலங்களோட இப்போ யாரோட டச்சில் இருக்கீங்களா? இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்? அதுதான் டேஞ்சரு. ரொம்ப க்ளோஸாக இருப்பான். மச்சான் நீ தான் அப்படின்றான். அந்த பக்கம் அப்படியே போய்ட்டு சார் எங்கள் மொக்க சார்ன்ட்டு போயிடுவான். உங்கள் வாழ்க்கை 2 ஹவரில் முடிச்சிருவாங்க. 2 ஹவர் ஏன்டா இப்போ தானடா பார்த்தேன், 2 ஹவரில் க்ளோஸ் அப்படின்னு ஆக்கிடுவான். என்ன ஒரு ப்ராப்பரான ரோல் உனக்கு தந்தோன்னா இந்த ப்ராஜெக்டை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என்ன கூப்பிடுங்க, இல்லை வேணான்ற. எல்லார்ட்டையும் சொல்கிறேன், கூட்டத்தில் போய் நின்று வேர்த்து ஊற்றுறது தான் உங்களுக்கு மிச்சம். மற்றபடி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. நீங்கள் அதை இதுக்கு அப்புறம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் சொல்லிடலாம். அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஓகே. ப்ரொவோக் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் விஜய் ஷாரன். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனோட ட்ரெண்டிங் ஃபேம் மிஸ்டர் ராகவேந்தர் இருக்காங்க. வணக்கம் சார். இன்ட்ரடக்ஷனுக்கே எனக்கு வந்து சிரிப்பு வருது. ஆக்சுவலி சிங்கிள் பசங்க ஓகே, அது என்ன ட்ரெண்டிங் அதாவது நீங்கள் வந்து இந்த ஷோவே ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்து லைக் நிறைய அவார்ட்லாம் வேறு வாங்கியிருக்கீங்க. அப்போ அப்படி தான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். கமெண்ட்ஸில் ஏதாவது அடித்தாங்கன்னா இவன் யாரும் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு கேட்டாங்க, என்ன பண்ணுறது? நாங்கள் போடுவோம், நாங்கள் திருப்பி ரிப்ளை கமெண்ட்ஸ் போடுவோம். நீங்கள் போய் பாருங்கள், அவருடைய எஸ்டிடி தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் கமெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வார்ம் வெல்கம். தேங்க்யூ. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைக் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் ஜர்னி. அதான் நினச்சேன். ஏன்னா ஜர்னி பெருசு இல்லை, இப்போ அதில் சொல்லணும் இல்லை. நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து டியூஷன் போகிற வயசுல யூ ஸ்டார்டட் ஆக்டிங். ஒரு யங் ஏஜ்லேருந்தே யூ ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஸோ உங்களோட ஜேர்னியை நீங்களே திருப்பி பார்க்கும்போது ஒரு லாங் ஜேர்னியாக இருக்குல்ல. ஸோ அந்த லாங் ஜேர்னி வந்து இன்னும் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை ஐ எம் வெரி டயர்ட், மேபி ஐ ஷுட் ஹவ் டன் திஸ் ஏர்லியர், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும், இல்லை இதை அப்படி நான் பண்ணியிருக்கலாம்னு உங்களுக்கு வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் தான் தெரியுதா, இல்லை நான் இவ்வளோ தூரம் வந்ததே ஐ see it as an achievement, that's something ஸ்பெஷல் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆக்சுவலி ரொம்ப டயர்டான ஜேர்னி தான். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம இந்த கிளாக்கை வந்து பார்க்குறோம். கிளாக்கை பார்த்துட்டே இருக்கும்போது நீ ஏன் ரைட்லேயே சுற்றுறக்கு, என்ன ரிவர்ஸில் சுற்றுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு என்ன நடக்குதுன்றது வி டோன்ட் நோ அண்ட் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நமக்கு ஆசைகள் இருக்கலாம், பட் அதுக்கு நடக்காமல் போகலாம்ன்ற மாதிரி தான். லாம் தான் நமக்கு வந்து ஜாஸ்தி இருக்குது. சூ வந்து கஷ்டம்தான், நடந்துருச்சு வந்துருச்சுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதான் இப்போ பாஸ்ட்டை நம்ம மாற்ற முடியாது. ஜென்ரலாகவே நான் ரொம்ப இந்த மாதிரிலாம் கற்பனைலாம் பண்ணதில்லை. நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும், நம்ம இந்த மாதிரிலாம் வி ஹேவ் டு டூ சம் அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. பட் ஜென்ரலாக அந்த ஸ்கூலில் ஆரம்பிக்கும் தெரியுமா, இந்த ட்ராமாஸில் பேர் கொடுக்கறது, கல்ச்சுரல்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறது, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஸோ அப்படி தான் என்னோடய ப்ரொஃபஸர் தான் சொன்னார், இந்த மாதிரி நீ இப்போ பரவாயில்லப்பா நடிக்கிற கொஞ்சம் ஸ்டேஜில். அவன் எந்த நேரத்தில் சொன்னார்னு அவருக்கு தெரில, அவரை தான் தேடிட்டு இருக்கேன், நம்பர் கூட இன்னும் கிடைக்கல. பட் ஓகே, அவருக்கு சொன்னதுனால தான் சரி அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சது. ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். அப்போ வந்து 10th எக்ஸாமினேஷன்ஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் டிவியில் இந்த ப்ரோமோ பார்க்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி கேகே அப்போ வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு கணக்கானம் காலங்கள். அது வந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய ஃபேன் பேஸ், அதுக்கு
இருந்தபோது இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து நாங்கள் ஆடிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னும் போது இப்போ இருக்க மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. ஒரு லெட்டர் மாதிரி ஒரு போஸ்ட் மாதிரி நல்லா இது பண்ணி நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப மழை பெய்கிற பிரிண்டில் தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோஸும். அதெல்லாம் அமுச்சு வந்து அவங்களுக்கு அமிச்சோம் சேனலுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தே கால் ஃபார் ஆடிஷன். சேனலுக்கு அமிச்ச உடனேவே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே கால் அங்கேருந்து வந்துருச்சுன்றதுனால நம்ம செலக்டட் தான் போகலன்னு ஜாலியாக போகிறோம். இங்கேருந்து அங்கே போய் பார்த்தா வெளியே 4500 பேர் நிற்கிறாங்க ஆடிஷனுக்கு. அப்போது நம்ம மட்டும்தான் இதுக்கு வந்தோன்னு பார்த்தா ஊரே ஃபோட்டோ அமிச்சு 4500 ஆட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னும் போது அடராமா. அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு ஒரு குருட்டு நம்பிக்கை தான் போய் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ண உடனே ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நான் அதுக்குன்னு வந்து ஐ ட்ரை. நான் அந்த ஆடிஷனுக்காக ரொம்ப ப்ரிப்பேர்லாம் பண்ணேன். பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் நான் பண்ணதுனால தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சதுன்னா நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் ஆக்சுவலி பியூர் லக். நான் அந்த லக்கை ஐ யூஸ்ட் இட், அவ்வளோதான். ஓகே, நைஸ். இப்போ ரியாலிட்டி ஆஃப் சினிமா அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம சான்சஸும் சரி, நம்ம ரெக்கக்னிஷன் சரி, நம்மளை ஒருத்தங்க ஞாபகம் வச்சுக்கிறதோ இல்லை நம்ம ஒருத்தங்க ஒர்க் ரெக்கமெண்ட் பண்ணுறதோ என்னென்னா நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஒர்க் வச்சு தான் இருக்கும். அதுதான் ரியாலிட்டி ஆஃப் சினிமான்றது. ரியாலிட்டி ஆஃப் ஃபேம்ன்றதே அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் நடுவில் கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிறப்போ நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் டக் 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 டக்குன்னு அந்த அடுத்த படிக்கு போகும்போது வந்து ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். ஸோ அந்த நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்ற அந்த செல்ஃப் டவுட், அந்த செல்ஃப் ஃபீலிங், பிகாஸ் அந்த ஃபீலிங் நம்ம ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. என்னதான் நம்ம வந்து இல்லை நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோம், நம்ம என்னதான் நம்ம மனசை நம்ம தேத்திக்கிட்டாலும் அந்த ஒருத்தங்க தாண்டி போகும்போது அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீலிங் ஒன்று வரும்ல, அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? எனக்கு ஆக்சுவலி அந்த ஃபீலிங் வந்ததே கிடையாது. அதான் உண்மை. ஏன்னா நான் என்றைக்குமே இந்த காம்படிஷன் அப்படின்றதுல நான் உள்ளே இருந்ததே கிடையாது. யார் எப்படி வேணா இருக்கட்டும், நான் நம்மளது என்ன வேலை கொடுக்கறத நம்ம கரெக்டாக பண்ணணும். டு பி ஃப்ராங்க், நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் பார்ப்பேன். அது கொஞ்சம் இந்த படித்து நிறைய இன்ஸ்பயர்லாம் ஆகணுன்னே தொத்திக்கிச்சு இந்த ஒரு விஷயம். ஸோ அது வந்து நம்ம பர்ஃபெக்ஷன் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இம்பர்ஃபெக்டாக இருக்கணும். பர்ஃபெக்ஷன் அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ என்ன தான் நமக்கு பெஸ்ட்டாக நம்ம கொடுத்தாலுமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஓகே நம்ம இன்னும் நல்லா பண்ணல கேவலமாக பண்ணியிருக்கேன்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்டே இருக்கும். சக்ஸஸ்னு ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து க்ரோத்துன்னு சொல்கிறோம். அதான உண்மை. சக்சீட் ஆகிட்டு இருக்கான்றதுனால தான் ஹீஸ் க்ரோயிங் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சக்ஸஸ் அப்படின்றது இங்கே எல்லாமே கிடைச்சி வேணுன்றதெல்லாம் ஒருத்தனுக்கு கேட்கும் போதெல்லாம் கிடச்சிட்டு அவன் ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு பேர் இட்ஸ் நாட் சக்ஸஸ். எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் டெலிவர் பண்ணுறான் தெரியுமா, கஷ்டப்பட்டு எதுவுமே இல்லை, அவனுக்கு சோர்ஸே இல்லை. இப்போ ஒரு படமே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷு, ஹீரோலேருந்து டெக்னீஷியன்லேருந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லேருந்து அப்படி ஒருத்தன் வந்து ஜெயிக்கும் போது தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மணி எலிமெண்ட்டுக்கு வரலாம். இப்போ வந்து மணி இஸ் த அல்டிமேட் ஆஃப் எனிதிங் இன் எவ்ரிதிங். எஸ், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபால்ஸ் அண்டர் மணி. அதாவது நம்ம ஒருத்தங்க நம்மள எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதும் நம்ம எப்படி ஒருத்தங்களை ட்ரீட் பண்ணுறதும், அந்த நம்ம வச்சிருக்க காரு, வீடு, நம்ம வச்சிருக்க பொருள், நம்ம வச்சிருக்க சட்டம் முதற்கொண்டு எல்லாமே மணி டிசைட் பண்ணும். நம்ம எப்படி பார்ப்பாங்க, ரிசீவ் பண்ணிப்பாங்க, அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே. ஸோ அந்த மணி ஃபேக்டருக்கு வரும்போது ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து இப்போவும் சினிமானா நல்லா காசு சம்பாதிக்கலாம், சினிமானா ஈஸியாக காசு சம்பாதிச்சிடலாம். ஒரு எப்படி சொல்லணும்னா அவங்க இவ்வளோ வாங்குவாங்க, அவங்கள வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேஷன் அவங்க ஒரு போடுவாங்க, ஈக்குவல் டு 10 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றது அளவுக்கு நாங்கள் வாங்கினா அட்லீஸ்ட் நமக்கு சந்தோஷமா இருக்கும், ஜாலியாக பேசுறது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி நினைக்கிற ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து லைக் இதில் வர மணி ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் வர மணி ஸ்ட்ரகிள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு பீப்புள் வேறு ரூட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. அதாவது போயிட்டு டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சைடில் பிஸ்னஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு சோஷியல் மீடியா ஒரு பேஜ் ஆரம்பிச்சுட்டு அதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு செலிபிரிட்டி பண்ணும்போதோ, இல்லை ஓரளவுக்கு ஒரு ஃபேம் ஒருத்தவங்க பண்ணும்போதோ அது பப்ளிக் ரிசீவ் பண்ணிக்கிற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப வந்து பிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, அது ரொம்ப ராங்கான ஒரு ரூட் மாதிரி தான் என்னோட ஐடியா. ஓகே, கர்ச்சீஃபை பிராண்டாக ப்ரமோட் பண்ணுறது அப்படி இல்லாட்டி நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் இருக்கோம். சரி, ஓகே, நம்ம வந்தது எதுக்காக? தேர் இஸ் அ பர்பஸில். நீ பர்பஸில் நீ கரெக்டாக
பண்ணி சம்பாதிச்சேன்னா நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் பிராண்டிங்லாம் அவங்க பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஃபேம்லாம் கிடையாது. இட்ஸ் ஒன்லி அபவுட் மணி. ஓகே. அவங்க வந்து விற்கிறாங்க, பார்க்குறாங்க, நமக்கு ஃபேம் இருக்குன்னுலாம் கிடையாது. வேலை இல்லை, அவ்வளோதான். பச்சையாக அப்படி தான் சொல்லணும். இப்போ சினிமாவில் ஓரளவுக்கு நல்ல ஒரு 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 பீரியட், ஒரு கோல்டன் எரான்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு 5 to 10 இயர்ஸ் வந்து அவங்க சூப்பரான ஒரு உச்சத்தில் இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டவுன்ஃபால் ஒன்று வரும். அந்த டவுன்ஃபால் அப்போ சர்வைவலுக்காக நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ரெஃபரன்சஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டாருக்கு தங்கச்சியாக நடிச்சவங்க வந்து ஒரு 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 சோப் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோடைய டாட்டர் வந்து நான் எனக்கு பணம் கஷ்டம் வந்தப்போ நான் போய் வீடு வீடாக போய் நான் சோப் விற்றேன் அப்படின்னும் சொன்னாங்க. சில பேர் டெலிவரி ஓட்டுவாங்க. நீங்க கூட ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தீங்க. ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் நான். இப்போ நான் ஒரு 3 months ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். நான் லாஸ்ட் என்ன ஷோ பண்ணேன் நான், சிங்கிள் பசங்க. அந்த ஷோ ஆன உடனேவே எனக்கு எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் கூட வரல. நம்ம அதுக்கு நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு சார் நம்ம தான் எஸ்டாப்ளிஷ்டில் நமக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் வராது. அது யாராக இருந்தாலும் வராது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கு சான்ஸே இல்லை. அண்டு நானும் வந்து கேட்பேன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்கிட்டையும். ஓகே. ஆனால் கேட்குறதுன்றது சார் நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் நான் கேட்பேன். இந்த டெய்லி அவங்களுக்கு ஹாய் அனுப்புறது, சார் 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 எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நோ ஒன் இஸ் ஆக்டிங். நான் அப்படி தான் சொல்ல முடியும். நான் அதுக்காக நான் வந்துட்டேன்னா நடித்து அறுத்துருவேன்னா நான் சொல்லலை. நானும் ஒரு ஆடியன்ஸாக தான் நான் சொல்கிறேன். இந்த சேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அதாவது மம்மிஸ்லாம் சொல்லுவாங்க சிறுக சிறுக சேர்த்து அதை பெருசாக ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அதோடைய அருமை நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன சரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? என்னோட சேவிங்ஸ் வந்து இவ்வளோதான். பின்னாடி இருக்கே நிறைய கப்பாக இதெல்லாம் வந்து கமெண்ட்டில் அடிப்பாங்க, கிரிஞ்சுன்னு அடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சேவிங்ஸ் அப்படின்றதுனால இப்போ நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஷோ ஒன்று கிடைக்கிது. நெக்ஸ்ட் 6 மாதம் என்ன பண்ணிடுவோம்? அப்போ சும்மா தான் உட்காந்துருவோம். சினிமாவில் அப்படி தான் சஸ்டெயினிட்டியான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காதுங்க. டெக்னீஷியனுக்கே வேலை இல்லைங்க. ஓகே. உங்களுக்கு புரியுதா ஒரு விஷயம்? ஆக்டர்ஸ்னா இப்போ உனக்கு அந்த ஸ்கிரிப்டில் நீ இருந்தால் தான் உன்னை கூப்பிடுவான், நீ வான்னு ஷூட்டிங். டெக்னீஷியன்ஸ் அப்படி இல்லை. அந்த ப்ராஜெக்ட் வரைக்கும் அவனுக்கு இருக்கும் வேலை. ஆனால் இப்போ அதுவும் மாறி போச்சு. இப்போ இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சரி இல்லை நிறைய யங்ஸ்டர்ஸ் சரி, இந்த டீனேஜ்ல இருந்து லைக் அவங்க ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து விளாக்லாம் பண்ணி நான் வந்து 9th ஸ்டாண்டர்டில் கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன் அப்படின்னும் சொல்கிறாங்கல்ல. அது வந்து சினிமா ரிலேட்டட் பீப்புளும் சொல்கிறாங்க ஒரு சில பேர். அண்ட் நிறைய பேர் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்ன்னு சொல்லி அந்த நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக வந்து இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் இருக்குன்றது பொறுத்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ ரீச் இருக்குன்றது பொறுத்து உங்களுக்கு மணி வந்து நீங்கள் எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறீங்களோ அதை கொடுப்பாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி லைஃப்க்கு நம்ம மூவ் பண்ணிட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மணி அது எல்லாமே உங்களுக்கு வரும் தானே? மணி எல்லாமே வரும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஓகே. உங்களுக்கு புரியுதா அந்த விஷயம்? இப்போ அவங்க 9th ஸ்டாண்டர்டில் கார் வாங்கிட்டாங்க, நான் ஒரு செலிபிரிட்டி, நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், ஓகே எல்லாமே ஓகே. அவன் இன்ஸ்டாகிராமில் மில்லியன் ஃபாலோவர்ஸில் பீக்கில் இருக்கான், பயங்கரமான ஒரு ஃபேஸு. நீங்கள் அவனுக்கு நிற்க வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணி தம்பிக்கு நடிப்பை ஆக்ஷன்னிங்கன்னா ஓடுறோம் 5 நிமிஷத்தில். அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் இப்போ நிறைய பெரிய ஆக்டர்ஸுமே வந்து இதை பண்ணுறாங்கல்ல. எப்போ பண்ணுறாங்க கூட பண்ணுறாங்க. எப்போ பண்ணுறாங்க? படம் ஆனோடனே பண்ணுறாங்க. ஐயோ பார்க்கணுமே எல்லாரும் வந்து. அதுக்கு முன்னாடிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஹாய் கைஸ் நான் உங்கள் தேவான்னு வருவான் 2 பேர் சின்ன குழந்தைங்க. அவங்களோட பின்னாடி கிட்ட பிரதீப் நின்றுட்டு இருக்காரு ரீல்ல. ஏன் ப்ரமோஷன்? ஆன்சர் சொல்லுங்க. ப்ரமோஷன். எப்போ ஆக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸோட சேர்றாங்கன்னா அவங்க படம் ஓடணுன்றதுனால. ஆனால் அவ்வளோத்தையும் பண்ணியும் ஓட மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? உங்களோட வந்து கனாக்காலம் காலங்கள் ட்ராவல் பண்ண நிறைய பேர் வந்து ஒரு அளவுக்கு நல்லாவே ஒரு பிளேஸில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கவின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேமோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய க்ரோத்தை பார்க்கும்போது உங்களோட சக கோ ஆக்டர்ஸாக இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ் போய் அச்சீவ் பண்ணும்போது ஹவு டு யூ ஃபீல்? சந்தோஷமாக இருக்குது. இதை விட என்ன தேவை?
சரி, நம்மளோட ட்ராவல் ஆனவங்க இன்னைக்கு ஆப்வியஸாக ஒரு பெரிய இடத்துல இருக்காங்கன்னா சந்தோஷம் தான் வரும். நம்ம அதுக்குன்னு போயிட்டு சே அவனுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சே, சே என்னடா உனக்கு கிடைக்கலன்னா தலையெழுத்து நாய் நீ சாவு, அவ்வளோதான். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, உனக்கு இல்லை, தலையில் எழுதலை, அவ்வளோதான். நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இண்டஸ்ட்ரி அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அவங்க வந்து லைக் இதுக்கு மேலே என்ன இண்டஸ்ட்ரிக்கு உழைக்க முடியாது, இல்லை அவங்க இல்லாமல் போகிறதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அவங்களை வந்து பயங்கரமாக இல்லை தூக்கி வச்சு கொண்டாடு. அப்படி கிடையாது, அது ரொம்ப தப்பான விஷயம். இண்டஸ்ட்ரி வந்து செத்து போயிட்டீங்கன்னா தான் உங்களை பார்க்கும். அதுதான் நானும் சொல்ல அதான் அது கரெக்ட். அதுதான் நானும் சொல்ல வந்தேன். உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ வேணா கேளுங்களேன் வாய்ப்பு. செத்துன்னே சே என்னெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு அப்போ லிஸ்ட் போடுவாங்க, தோண்டுவானுங்க எடுத்து. ஏய் உயிரோடு இருக்கும்போது என்ன கவனிச்ச? இப்போ நீங்கள் ஷோஸே எடுத்துக்கோங்களேன், இங்கே நிறைய ரியாலிட்டி ஷோஸே எடுத்துக்கோங்களேன். சிங்கிங் வருது, டான்ஸிங் வருது, நிறைய வருது. பாடுறாங்கல்ல, அதில் எத்தனை ஆட்கள் ஆடிஷனுக்கு வந்திருப்பாங்க? அந்த ஷோக்கு எத்தனை ஆட்கள் வந்திருப்பாங்க? அந்த ஆடிஷனில் அந்த செலக்ட் ஆனவங்களுக்கு விட சூப்பராக பாடுறவங்க சத்தியமாக இருந்திருப்பாங்களா? மாட்டாங்க. பட் ஏன் அவங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இவங்களுக்கு மட்டும் கிடைக்குது? சிம்பிள் விஷயம் சொல்லிட்டா, இங்கே ஆடியன்ஸுக்கு எமோஷன் ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அந்த எமோஷனுக்கு இதை வச்சு ஆடியன்ஸை எப்படி ஏமாத்தலான்றது இப்போ வந்து நிறைய சேனல்ஸ் வந்து அதை மட்டும்தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட்டில் கான்சென்ட்ரேட்டே பண்ணுறதுல எப்படி இந்த ஷோவை சூப்பராகலாம் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு எவனை அழ வைக்கலாம் அதுதான் போகுது. ஸோ நீங்கள் அப்போவே நீ உள்ளே வந்து செலக்ட் ஆனோம் அப்படின்னா இன்னும் உங்கள் அப்பாவுக்கு கால் இருக்கக்கூடாது, இல்லை உங்கள் அம்மாவுக்கு 2 கண்ணு அவிஞ்சு போயிருக்கணும். சொல்கிறேங்க, இது நடக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு விவசாயம்லாம் பண்ணி உங்களை படிக்க வச்சுருக்கணும், இல்லை அப்படி இல்லாட்டி குடும்பமே ரொம்ப சோகத்தில் இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை ஃபஸ்ட்டு. நீ அப்புறம் தான் நீ பாட்டு பாடுற, டான்ஸ் ஆடுற, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான். சிங்கிங் ஷோ என்ன வேணால் எடுத்துக்கோங்க, எக்ஸப்ட் இந்தியன் ஐடல். இந்தியன் ஐடல் மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ இந்தியாவிலே நீங்கள் பார்க்க முடியும். அங்கே இந்த சோகம், நீ பாடதானே வந்த என்ன அழுதுனுக்குற, அச்சு வாயெல்லாம் வச்சிரோன்றவாங்க. கரெக்ட், அதுதான் ஷோ. சார் எங்கள் அப்பா உன் அப்பா எப்படி தான் எனக்கு என்ன பாடுற, பாடி ஜெயிக்கணும். நீ அந்த இடத்துல உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆனதுன்றதுனால நீங்கள் தான் அங்கே ஃபைனல்ஸுக்கு செலக்டட்னு உங்களால் சொல்ல முடியுமா? எவ்வளோ காண்டாது, ட்ராஃபியத்தை அச்சிடலாம் இருந்தால். ஒருத்தன் உசுரை கொடுத்து சூப்பராக பாடுவான். சங்கதியிலேருந்து பிச்சிலேருந்து எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கும். அவங்க ஃபேமிலி ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அவனை செலக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, யோசிப்பாங்க இது எப்படி இருக்குது. 9 இயர்ஸுக்கு பிஃபோர் ஒரு கடைசி சீசன் வந்தது சூப்பர் சிங்கர், அதுதான் ப்ராப்பர் சீசன். அதுக்கப்புறம் பாடுறவங்கள நான் உள்ளே பார்க்கவே இல்லை 9 வருஷமாக. பாடுறாங்க, நான் அதுக்கு நான் அப்படியே ஐம் நாட் ரொம்ப எதாவது சொல்ல பாடுறாங்க. பட் அந்த சிங்கிங் ஷோ ஃபயர் அப்படி இல்லையே. ஒரு ப்ராப்பரான சீசனாக திவாகர் பண்ணார் தெரியுமா, சூப்பர் சிங்கர், அவரது தான் லாஸ்ட் சூப்பர் சீசன். இதுக்கு மேலே நான் ரியாலிட்டி ஷோக்குள்ளே போகணுன்னா நானே எங்கள் அப்பா காலை வெட்டணும், நானே எங்கள் அம்மா கையை வெட்டணும். அப்போ தான் நான் சொல்ல முடியும் எங்கள் அப்பாவுக்கு கால் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு கை இல்லை. வாய்ப்பு அப்போ தான் எனக்கு வரும். அதனாலேயே ஐம் நாட் இன் டு டெலிவிஷன் அனிமோர். எல்லார்ட்டையும் சொல்கிறேன், கூட்டத்தில் போய் நின்று வேர்த்து ஊத்துறது தான் உங்களுக்கு மிச்சம், மற்றபடி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. நீங்கள் அதை நிறைய ரியாலிட்டிஸ் பயங்கரமாக பேசிட்டோம், இப்போ கொஞ்சம் ஃபேண்டசிக்குள்ளே வரலாம். வெறும் ரியாலிட்டி தான் பேசிட்டோம். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃபேண்டசிக்கலாக போகலாம். இப்போ வந்து இஃப் உங்களால் டைம் ட்ராவல் பண்ண முடிஞ்சு, இப்போ இந்த 19 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு 3 இன்சிடென்ட் உங்களால் மாற்ற முடியும்னா எந்த 3 மாற்றுவீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், நான் அந்த கணக்கான படங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணிட மாட்டேன். ஆரம்பமே குண்டு. நெக்ஸ்ட் அது போனதால் தான் எனக்கு இவ்வளோங்க பிரச்சனை. ஓகே, இப்போ சைல்ட் ஆர்டிஸ்ட் தான் ஒரு ஜாஸ்தி இண்டஸ்ட்ரியில் சஃபர் பண்ணுறதே. அவங்களோட ஃபேஸை வந்து அவங்க பாப்புலராக இருக்கும் போதே நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அவங்க வளர்றப்ப அவங்களுக்கு இந்த ஃபேஸ் இருக்காது ஞாபகத்தில், அதுதான் ஞாபகத்தில் வரும். அப்போ உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்? 2வது விஷயம், படிச்சிருப்பேன் நல்லா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் படிச்சிருப்பேன் நல்லா. 3வது விஷயம் என்ன சொல்லலாம்னா, முன்னாடியே ஏதாவது சன்னியாசம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு காசிக்கு ராமேஸ்வரத்தில் நிம்மதியாக உட்காந்துருப்பேன். இதுதான் 3வது. அதாவது எதுவுமே இருக்கக்கூடாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கும் போது அப்படியே போயிடணுன்ற மாதிரி ஒரு லைஃப். நீங்கள் கடைசி ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தான்.
நீங்க கடைசி விவசாயோட கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட அதாங்க உண்மை. அதான் இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி படிச்சீங்கல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்பைரிங்கா ஏதாவது ஒண்ணு இருக்கும். லைக் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ரைட்டர், பெஸ்ட் ஆக்டர். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அப்புறம் எப்பவுமே அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். அது லாஸ்டா சொல்லிக்கலாம். வேற இண்டஸ்ட்ரியில இருந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது, இல்ல இந்த டைரக்டர் தான் என்னுடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க. இல்ல மட்டும் நான் கத்துக்கிட்டேன். இன்ஸ்பிரேஷன் லைஃப்பில் யாருமே கிடையாது. ஃபஸ்ட்டு அது எனக்கு டு பி ஹானஸ்ட் அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது ஒரு மரியாதை அவங்க மேலே வந்துடும். ம். அப்படின்னா யாரையும் மதிக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு விஷயம். விஜய் ஆண்டனி சார் சொன்ன மாதிரி தான், மதித்தாதான் கமிட்மெண்ட்ஸு எல்லாம் அவங்கள பார்த்தா உட்காரணும் வணக்கம். நான் ஏன் உன்னை மதிக்கணும்? நான் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருப்பேன். உன் டைம் அது அவ்வளோதான். மலையாளத்தில் அதிகமாக பார்ப்பேன், ஃபிலிம்ஸ் அதிகமாக பார்ப்பேன். எனக்கு இப்போ இந்த மலையாளமில் ஆல் டைம் ஃபேவரட் வந்து திருஷ்யம் தான். விஷயம். அண்ட் அதை தாண்டினோன்னா வேர்ல்ட் சினிமாவில் காட்ஃபாதர், அதை அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்லேயே ஒரு வேர்ல்ட் சினிமா இருக்குது, தேவர் மகன். தேவர் மகன் உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைய பேருக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் அதுதான் ரெஃபரன்ஸே. ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளேனா அதுதான் தேவர் மகன். அண்ட் அதுக்கப்புறம் இன்க்ளூரியஸ் பாஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும், இங்கிலீஷ் படம். ஏன்னா இப்போ இங்கே எடுக்கிறாங்க தெரியுமா இந்த கேங்ஸ்டர் படம், அது எல்லாத்துக்குமே அந்த படம் தான் ரெஃபரன்ஸ். அதே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மாற்றி 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 அதே ஸ்கிரிப்ட் தான். ஒரு 50 வந்திருக்கும், 55 வந்திருக்கும், எல்லாத்துக்குமே அந்த ஸ்கிரிப்ட் தான். நீங்க சொல்றீங்கல்ல பாஸ்ட் 8 இயர்ஸா வந்து லைக் வந்து ஃபிலிம்ஸ் அவ்வளவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லாஸ்ட் இயர் வந்து ஒரு சிறைன் அப்படின்னு ஒரு நல்ல எல்லாமே கிடையாது, எல்லாமே கிடையாது. ஓகே, அந்த 8 இயர்ஸில் ரொம்ப கமெண்டபுளாக எதுவும் நான் பார்க்கல. சிறை ஓகே, சிறை தான் மைனா. ஆக்சுவலி அதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். அது வந்து சிறை இதுக்கு தான் வாயக்கலாதீங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு படத்துக்கு இருந்தேன், வீரதீர சூரன். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன், நல்லா இருந்தது. பட் நம்ம தானே எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோம், நமக்கு அதனால் கொஞ்சம் அதில் அடுத்த படம் குட் பேட் அக்லி. ஒரு 3 years ஆஃப் பர்த்டே வீடியோலாம் மேஷப் பண்ணுவாங்க தெரியுமா, ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு பின்னாடிலாம் பாட்டு போட்டு கட் பண்ணி வச்சு சக் சக் சக்குன்னு கட் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு 3 minutes இன்ஸ்டா ரீல ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு மார்க் ஆண்டனி ரொம்ப பிடிச்சது. மார்க் ஆண்டனி அதில் ஒரு டைம் ட்ராவலுன்ற ஒரு எலிமெண்ட் உள்ள வச்சு அதில் எஸ்.ஏ. சூர்யா பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு மார்க் ஆண்டனி மேலே இருந்த அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் போய் அது பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு இது ஆச்சு. அந்த மாதிரி டவுன்ஸ்லாம் நிறைய இருக்குங்க படம். நிறைய எனக்கு பிடிக்காதது தான் ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப பிடிச்சதுன்னா கேட்ட விரல் விட்டு என்ன கடைசி விவசாயி. கடைசி விவசாயம்லாம் எடுக்கவே முடியாது, ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ ஒர்க் ஒர்க் ஒர்க். என்ன பிரம்மாண்டம் இருந்தது அதில்? எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் காமெடியே இல்லைங்க. ஒரே ஒரு டைலாக்ல கேட்க சிரிக்க வச்சுட்டே இருந்தார். ஆனால் எல்லாரையும் ஏன்பா போமா அவ்வளோதான். அந்த டைலாக் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாக. அது அந்த படம் ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் ஓனாய் மாட்டுக்குட்டி, மிஷ்கின் சார் எல்லாமே எனக்கு பிடிக்கும். சைக்கோ தவிர இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து டைரக்டர் கம் ஆக்டர்ஸாக மாறுறாங்கல்ல. இப்போ நிறைய இப்போ பாஸ்ட் ஒரு 10 yearsல 6 yearsல நிறைய டேரக்டர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸே வந்து டேரக்டர் கம் ஆக்டராக மாறுறாங்க. நீங்கள் சொல்கிற எஸ்.ஏ. சூர்யா சாராக இருக்கட்டும், மிஷ்கின் சாராக இருக்கட்டும், ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், இவங்களாமே நடிக்கிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறத வந்து நீங்கள் பார்க்கும்போது அவங்க நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் டைரக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஐயோ நீங்கள் நடிக்காதீங்க சார், வந்து 2 படம் பண்ணிவிடுங்க அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆனஸ்ட்டாக உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? அப்படி ஃபீல் ஆகலை. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம யோசிக்கணும், பணம் சம்பாதிக்கணும் அவங்களும். ஸோ அவங்களுக்கு வேறு வழியில் நடிச்சாகணும் ஃபஸ்ட்டு. அது 2வது விஷயம் ஆசை. ஆசைக்கு யாரை விட்டுது? யாரையும் விடாது. கரெக்டாக நம்மளும் ஹீரோவானா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ட்ரை அது. அதுக்கப்புறம் என்ன சில பேர் அதில் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க. சில பேர்லாம் உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை, நீங்கள் அங்கேயே இருந்துருக்கலாமேன்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் சொல்லணுன்னா ஜிவி பிரகாஷ் சொல்லுவேன். ஜிவி சாரோட மியூசிக் நான் செம்ம அடிமை. அது வந்து
மதராச பட்டினம் ஆல்பம்லாம் வரும்போது ச்சே இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடியே ஜிவி சார் வந்திருக்கலாமேலாம் எனக்கு இருந்தது. பட் அவர் ஆக்டிங் என்னமோ இட் டென்ட் ஒர்க் ஃபார் மீ. அதே மாதிரி தான் நிறைய பேரும் ஒன்று தாங்க, ஆசை தாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் கணக்கான காலங்களோட இப்போ யாரோட டச்சில் இருக்கீங்களா? இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்? அதுதான் டேஞ்சரு. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பான், மச்சான் நீ தான் அப்படின்றவான். அந்த பக்கம் அப்படியே போய்ட்டு சார் மொக்க சார்ன்ட்டு போயிடுவான். உங்கள் வாழ்க்கை 2 ஹவரில் முடிச்சிருவாங்க. 2 ஹவர் ஏன்டா இப்போ தானடா பார்த்தேன், 2 ஹவரில் க்ளோஸ் அப்படின்னு ஆக்கிடுவான். ஸோ அதனால் எனக்கு இண்டஸ்ட்ரியில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நடுவில் ஸ்ரீக்கு வந்து மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் ரொம்பவே டவுன்ஃபாலில் ஃபேஸ் பண்ணார் அவர். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருந்தது? அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கணும்னு நீங்கள்? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். மென்டல் ஹெல்த் வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து நான் அவர் மாதிரி இருந்திருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஜோனில் இல்லை. பட் நம்ம என்ன பண்ணுறோன்ற ஐடியாவுக்கு நமக்கே இருக்காது. டோட்டலாக ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். என்னடா என்ன ஸ்டெப் எடுத்தாலுமே என்ன ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் உங்களை இப்படி ஆக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து லாஸ்ட் இன்டர்வியூவில் இந்த மாதிரி சொன்னீங்க, என்னை வந்து லைக் பாத்ரூமாகவே க்ளீன் பண்ண வச்சுருக்காங்க, மேனிப்புலேட் பண்ணி லைக் எமோஷனலாக பேசி அதையும் பண்ண வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க்கர் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது வாட் டு யூ டெல் யுவர் செல்ஃப் அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் இட்? இப்போ நான் சொல்லிக்கிறது என்னென்னா போதும் அப்படின்றத நான் சொல்கிறேன். போதும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நான் வந்து வெளியே காமிச்சிக்கணும்னா நான் இருக்கேன்ப்பா, என்னால் என்ன செய்ய முடியுதோ நான் அதை பண்ணிக்கிறேன். இல்லை அப்படி இல்லாட்டி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தரீங்க அப்படின்னா ப்ராமிசிங்காக ஒரு விஷயம் கொடுங்க. ஒரு லீட் ரோலாக இருக்கலாம், இல்லை ப்ராமிசிங்கான ஏதாவது ஒரு ஷோவாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். நிற்க வச்சுட்டு தம்பி அழுங்கலாம் சொல்லக்கூடாது, உங்கள் மைக்கை தூக்கி அடிச்சுட்டு வந்துடுவேன்டாமான்னு. ஏன்னா இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் நான் யோசித்து ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆகிட்டேன் லைஃப்பில். அதனால் யாருக்கும் இனிமேல் சல்யூட் அடிக்கிறது, இந்த சாருன்றது இதெல்லாம் லைஃப்பில் இனிமேல் நடக்கவே நடக்காது. அதனால் உங்களால் என்ன ஒரு ப்ராப்பரான ரோல் உனக்கு தந்தோன்னா இந்த ப்ராஜெக்டை காப்பாற்றுவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என்னை கூப்பிடுங்க. இல்லை வேணான்றேன். நான் என்னை எப்படி மக்கள்கிட்ட சேர்த்துக்கணுமோ ஒரு 5 வருஷம் ஆகலாம், ஒரு 6 வருஷம் ஆகலாம், ஒரு 10 வருஷம் ஆகலாம். நானே காசு சேர்த்து 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 பண்ணி நான் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகாமலையும் போய் சேரலாம், சொல்ல முடியாது. நத்திங் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ அதனால் எதையுமே யோசிக்காதீங்க. இன்றைக்கி எப்படி இருக்க நாள் அதை மட்டும் வாழ்ந்துருங்க, அவ்வளோதான். நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன பிளான் நீங்கள் போடலாம். பிளானு 10,000 பிளானு போடலாம். இப்படி போயிடுவேன் அப்படி போயிடுவேன் சிரிச்சிடும், எதுவுமே நடக்காது. ரோட்டில் போவீங்க டமான்னு ஒரு கல் கீழே நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரிலாம். நான்லாம் 34 நான் வந்து கிட்டத்தட்ட ஷாருக் கான் அளவு ஒரு கால்குலேஷன்லாம் போட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் சாக்கடை பக்கத்தில் தான் பண்ணிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இவ்வளோ அடி பட்டவன் நொந்து போய் இவ்வளோ சொல்கிறான் அப்படின்னா நான் ஜெயிக்கணுன்றதுக்கெலாம் அதெல்லாம் சொல்லலை. ஜெயிக்காதீங்கடா, வேலை என்ன வருதோ அதை மட்டும் பாருங்கடா, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து மற்றவங்க பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்கே ஒரு கரேஜ் வேணும், அதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். நல்ல மனசுலாம் வேணாம், இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால சொல்லிடலாம், அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஓகே, ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபியூச்சர் என்டெவர்ஸ். நீங்கள் பண்ணுற அடுத்து உங்களுக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து நீங்கள் இப்படி இல்லாமல் இன்னொரு பாசிட்டிவ் சைட் பண்ணால் அடித்தா ராஜா தான் அப்படின்ற கப்புக்கும் நீங்கள் அந்த நிலைமைக்கும் நீங்கள் போகணும். My hearty wishes. May more recognition may come to you. இதே மாதிரி தான் வருஷம் வந்து ஒரு ஆங்கர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வாட்டி உங்களுக்கு நடக்கும். நானும் வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தங்களா வராங்க, ஆளுங்க மாறிக்கிட்டே இருக்காங்க, தவிர என் வாழ்க்கை மாற மாட்டேங்குதுன்ற மாதிரி தான். பட் உங்கள் தான் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறேன். டெஃபினட்டாக உங்கள் வேர்ட்ஸை. தேங்க்யூ. தேங்க்யூடா. தேங்க்யூ. God bless you. God bless you. Thank you all. Thank you.